வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அறிவிக்க போகிற குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை வாங்கணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம இதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதுபடி திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்து அந்த அறிவிப்பு தான் அறிவிக்க போகிறாங்க. அதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்டு இருக்கும்ல, உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டில் மேக்ஸிமம் எல்லோரும் குடும்ப தலைவர் தான் போட்டிருப்பாங்க. அந்த குடும்ப தலைவருங்கிற போட்டிருக்க இடத்துல குடும்ப தலைவிகள், அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்க மனைவி அவங்களோட நேம் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும், டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதான் ரேஷன் கார்டு ரிலேட்டடாக இருக்க கொரிஸ் எல்லாமே நம்ம போடுறது, எப்படி புது கார்டு அப்ளை பண்ணுறது, எப்படி குடும்ப தலைவர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது இங்கிலீஷில் வேணும்னாலும் இங்கிலீஷில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு தமிழில் வேணும்னாலும் தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் தமிழ்லேயும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தமிழில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்காக நம்ம இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய போகிறோம். அதனால் கீழே வந்தீங்கன்னா குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த குடும்பத் தலைவர் மாற்றம் செய்யுங்கிற லிங்க் நாம் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நாம் இதுக்காக ஆல்ரெடி ஒரு யூஸராக இருக்கணும், நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. இது அந்த குடும்பத் தலைவர் மாற்றம் செய்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று கேட்கும். நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருப்பீங்களா ஒரு மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் மாதம் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பில் ஜென்ரேட் ஆகி வரும். அந்த மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு ரிலேட்டடாக இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதில் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு வயசு என்ன, அவங்க யாரோட இதில் போட்டிருக்கீங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நாம் குடும்ப தலைவர் சேஞ்ச் பண்ண போகிறோம். குடும்ப தலைவர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மனைவி என்னென்னு போட்டிருப்பீங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் ஏதாவது போட்டிருப்பீங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா குடும்ப தலைவரை சேஞ்ச் பண்ணணும். இந்த பென்சில் மாதிரி இருக்க மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி குடும்ப தலைவர் நம்ம கணவராக அப்படின்னு மாற்றிக்கணும். குடும்ப தலைவர் என்ன போட்டுறீங்களோ அவர் கணவராக மாற்றிக்கோங்க. அடுத்து உங்களோட குடும்ப தலைவர் யார் போடுறீங்களோ அவங்கள குடும்ப தலைவர் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப தலைவரே இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அவங்களோட ஃபோட்டோ நம்ம அட்டாச் பண்ணணும், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஃபோட்டோ பதிவேற்றம் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ 5 MBக்கு கீழே இருக்கணும். அதோட ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டில் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு 5 MBக்கு கீழே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே ரீசன் கேட்டிருப்பாங்க. ரீசன் சேஞ்சிங் ஃபேமிலி ஹெட்டுங்க கொடுத்துக்கோங்க. மேலே இங்கிலீஷ்லேயும் கீழே தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள், அதாவது ஆவண வகையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராப் டவுனில் அந்த குடும்ப தலைவர் சேஞ்ச் பண்ணியிருப்போம்ல அவங்களுக்கான ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்காக ஆதார் அட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் அட்டை நம்ம 1 MBக்கு கீழே நம்ம இந்த ஃபார்மெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 MBக்கு கீழே ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மறக்காம நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம குடும்ப தலைவர் சேஞ்ச் பண்ணணும். இதுக்காக நம்ம இ-சேவை மையத்தில் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நாமளே ஆன்லைனில் உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் வேலையை உட்காந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். இதனால் என்னென்னா அடுத்து கவர்மெண்ட் அறிவிக்க போகிற குடும்ப தலைவருக்கான உரிமை தொகை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இப்படி தான் குடும்ப தலைவருக்கான குடும்ப தலைவரை சேஞ்ச் பண்ணுறது. இது மாதிரி வீடியோ ஏதாவது உங்களுக்கு ரேஷன் கார்டு ரிலேட்டடாக ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.